ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசப்பா இந்த நாளையும் காலையிலிருந்து மாலை வரை நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளவு கேட்குறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நமக்கு கேட்குற காரியங்களில் பதிலே வரலையே, ஏன் வரல? அதாவது கேட்குறவனை எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வேதத்தில் கொடுத்துருக்குது. தேடுகிறன் எவனும் கண்டடைவான்னு கொடுத்துருக்கிறது. தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும்னு கொடுத்துருக்கிறது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு கொடுத்துருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கொடுத்துருக்குது. என்னுடைய வார்த்தைகளை ஹல்லேலூயா நிலையாய் இருந்தால் நீ கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு நான் தருகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக தருவேன். பாருங்க, இதுதான் ஏசப்பா வாக்கு தத்தம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரல? காரணம் என்ன? பாருங்க, ஒரு சில வேதாகமத்தில் ஒரு சில ஆட்களை குறித்த காரியங்கள், ஆபிரகாமு, யாக்கோபு, தாவீது, இப்படிப்பட்ட, அதாவது மோசே, ஆபேத்து, தானியேல், கொர்நேலியோ, இப்படிப்பட்டவங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்துருக்கிறார்னா நம்ம ஜெபத்துக்கு ஏன் பதில் கொடுக்கல? நமக்கும் தருவார், நம்ம ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார். அவர் நம்மளை வல்லவராகவும் நல்லவராகவும் அற்புதமானவராகவும் இருக்க நமக்கு அவர் ஒரு சில வார்த்தைகளுக்கு மெதுவாக பதில் தருகிறார். ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் பார்த்தீங்களா? உங்கள் பாவங்கள் தான் உங்களுடைய பதிலுக்கு ஸ்லோவாக கொடுக்குது. பாருங்க, நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதனால் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனரிம்மியமாக ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகணும். அப்போன்னா நமக்கு விட்டு விடுகிறவன், அந்த காரியங்களில் பாவங்களிலிருந்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவர் நம்மள என்ன இரக்கம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்கிற காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும்.